ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பூரி கிழங்கு எப்படி வீட்டிலே செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை மட்டும் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட கிழங்குக்கு ஒரு பேஸ்ட் திக்னஸை கொடுக்கும். ஸோ அதை செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பூரிக்கு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த பூரியை நம்ம ஃபுல்லாக கோதுமை மாவில் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ கோதுமை மாவில் தண்ணி அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஹார்டாக இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, ஏன்னா இது வந்து சப்பாத்தி மாவு இல்லாமல் பூரி மாவு மாதிரி ஹார்டாக பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். So come a little closer, but don't hold your breath. Silence in the background, violence in your eyes now. Remember that time you gave your heart to me. Remember that time when life. இந்த மாதிரி ஹார்டாக வரணும். இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். இதை பிசைஞ்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிடலாம். ஸோ தாளிப்புக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருட்டிட்டு பூரிக்கு வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுக்கறதுக்காக இப்போ திரட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒரு அளவுக்கு ரவுண்டாக திரட்டிட்ட பிறகு உங்ககிட்ட ரவுண்டாக பவுல் ஏதாவது இருந்ததுன்னா அதை அச்சு மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ரவுண்டாக திரட்டுவீங்கன்னா ரவுண்டாகவே நீங்கள் போட்டுக்கலாம். பூரி வந்து திக்காக திரட்டணும். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப லேசாக திரட்டக்கூடாது. இந்த மாதிரி திரட்டினா தான் பூரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம தாளிப்புக்கு எடுத்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா தாளித்து வெடித்து வந்த பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா கிளறி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கிழங்குலேயுமே சால்ட் போட்டிருப்போம். ஸோ தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொட்டுக்கடலையை அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா கிளறி விட்டுட்ட பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து மசிச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்து திக் பேஸ்ட்டாக வரும்போது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இதை நல்லா சூடாக காய்ச்சின எண்ணெயில் பூரியை நம்ம போட்டால் தான் நல்லா எலும்பி வரும். இந்த மாதிரி டக்கு டக்குன்னு நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும்.
ஸோ நம்ம வீட்டிலேயே ரெஸ்டாரண்ட் சைட் டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பூரி அண்ட் வந்து கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக வந்து இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.